பாருங்கள், நம்மளோட பேபிகார்ன் பிரிஞ்சி சாதம் நல்லாவே வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹலோப்பா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம பேபிகார்ன் வச்சு தான் ஒரு பிரிஞ்சி சாதம் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதுக்கு தேவையான பைசஸ் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், 1 சேர்த்துக்கலாம், தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம், இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம், கேரட்டு பேபிகார்ன் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளர் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதிலே 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா போட்டு நம்ம குக்கரை மூடிக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு, அமர்த்திக்கலாம். இந்த மாதிரி சாதம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.